ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நியூ இயர் vlog தாங்க பார்க்க போகிறோம். இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் டே காலையில் எந்திரிச்சு வந்த உடனே முதல் வேலையாக எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு டிவியில் சுப்ரபாதத்தை போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போவுமே முதல் நாள் நைட்டே கோலம்லாம் அழகாக போட்டு விட்டுருவோம். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்கிறது இந்த நாய் தொல்லை தான். அதனால் நைட்டில் கோலமே போட முடியறதில்ல. காலையில் எந்திரிச்சு வந்து தான் கோலமே போட்டேன். 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு கோலம் போட்டு வாசலில் விளக்கும் ஏற்றி வச்சாச்சு. பொதுவாகவே நாங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே விளக்கு ஏற்றுவோம். ஆனால் என்ன நைட்டில் கோலம் போட்டு விட்டுருவேன். அதே மாதிரி மார்கழி மாதம் ஃபுல்லாகவே அழகழகாக கோலம் போட்டு விடுவேன். அதுவுமே நான் இந்த வருஷம் செய்யவே இல்லை. அப்படியே அழகாக கோலம் போட்டாலும் அது காலையில் இருக்கிறது இல்லை. பொங்கலுக்கு எப்படி கோலம் போடுவேன்னு தெரியல. நைட்டே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா வெளியே போகலான்னு கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் க்ளீனிங் வேலையெல்லாம் நைட்டே முடிச்சுட்டேன். போய் குளிச்சுட்டு வந்த உடனே முதல் வேலையாக டீ எல்லாம் வச்சு குடிச்சிட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் அம்மா தான் செஞ்சுருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி வெளியே போகிறோன்னா அம்மாவே செஞ்சுருவாங்க. இந்த கிளம்புறதுக்குள்ளே 3 வாட்டி கதவு திறந்து பூட்டியாச்சு. அப்படி தான் லாஸ்ட்டாக ஒரு தடவை எல்லோரும் வெளியே மொத்தமாக பூட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஒன்று ஞாபகம் வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்கள்லாம் சேர்ந்து மார்னிங் முதல் நாளே கேக் ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் எதுவுமே ஹெல்ப் பண்ணல. அவங்க 3 பேருமே சேர்ந்து சூப்பராக செஞ்சுட்டாங்க. ஆனால் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகிருக்கும். கிச்சனையும் ஒரு வழி பண்ணாங்க. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீதிட்டு தான் நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். என்ன கேக் ரெடி பண்ணியிருந்தாங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீம் கேக் ரெடி பண்ணியிருந்தாங்க. நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதனால் இதை தான் பண்ணுவேன்னு பண்ணாங்க. ஆனால் அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதில் என்ன ஆச்சுன்னா, ஃப்ரீசரில் வச்சுருந்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்தது. நாங்கள் எப்படியோ அதை கட் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் கிளம்புனோம். இந்த கேக்கில் முட்டை எதுவுமே சேர்க்கல. அதில் தைரியமாக சாப்பிட்டா. முட்டை சேர்த்துருந்தால் கண்டிப்பாக சாப்பிட்ருக்கவே மாட்டோம். ஏன்னா கோயிலுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா. பிரேக்ஃபாஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. எங்கேயாவது கிட்ட இருக்கிற கோயில் போகிறதா இருந்தால் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிற வேலை இருக்கிறதுனால வேண்டான்னு சிம்பிளாகவே இட்லி பாம்பே சட்னி தான் வச்சுருந்தாங்க. பாருங்கள், எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டு எல்லோரும் வெட்டி இதை சாப்பிட்டாச்சு. ஆனால் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. எப்போவுமே எங்கேயாவது கோயிலுக்கு போவோம். கிட்ட இருக்கிற கோயிலுக்கே தான் போவோம். மேக்ஸிமம் அப்படி தான் போகிறது உண்டு. இந்த வாட்டி கொஞ்சம் தூரம் இருக்கிற கோயிலுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்தவாசி பக்கத்தில் தேனாங்கூர் அப்படின்ற ஊரில் பாண்டுரங்கர் கோயில் இருக்குது. அங்கே தான் போயிருந்தோம். ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து எப்படி ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகும். முதல்ல நாங்கள் மட்டும்தான் போகிறதா இருந்தது. அப்பா திடீர்னு என்னமோ தெரியல, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கேயுமே மேக்ஸிமம் வரவே மாட்டார். நானும் வரேன்னு கிளம்பிட்டாரு. சரி ஓகேன்னு கூப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அப்பாவுக்காக அம்மா சமைச்சு வச்சுருந்தாங்க. அதையும் கையில் எடுத்துக்கிட்டோம். அப்பாவுக்கு சமைக்கும் போதே அம்மா என்ன பண்ணாங்கன்னா, கையில் சேஃப்டிக்கு இருக்கட்டும்னு கொஞ்சம் தயிர் சாதம் எக்ஸ்ட்ராவே தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இப்போ மொத்தமாகவே சேர்த்து எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது ஒரு சேஃப்டிக்கு கையில் கொஞ்சமாவது சாப்பாடோ இல்லை ஸ்நாக்ஸோ எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா நாங்கள் போன வாரம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அது அடுத்த வீடியோவாக உங்களுக்கு வரும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்து போகிறது ஒன்றா இருக்கும், அங்கே நடக்கிறது வேறையாக இருக்கும். அப்படி தான் எங்களுக்கு நடந்துச்சு. அதனால் எதுக்குமே சேஃப்டிக்கு இருக்கட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் இதுவுமே ரொம்ப நல்லதாக போச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி அடிக்கடி போகிற இடமா இருந்தால் நம்மளுக்கு அதை பற்றின அனுபவம் இருக்கும். அங்கே சுற்றி எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகலாம். ஆனால் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி போகிறதா ரொம்பவே நல்லது. இந்த கோயிலுக்கு போகிறது பார்த்திங்கன்னா, நாங்கள் எல்லாருமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். அம்மா மட்டும் 2 வாட்டி போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க அடிக்கடி டூர் போவாங்க அப்போல்லாம். அப்போ போயிட்டு வந்திருக்காங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோயில் தான். ஆனால் ஒரு கிராமத்தில் இருக்குது. இதோட கோபுரம் பார்த்திங்கன்னா, பூரி ஜெகநாத் கோயில் இருக்குது பார்த்திங்களா, அதோட கோபுரம் மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இன்னும் லைட்டிங்கில் பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் கூட்டம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஊர் கோயிலுக்குமே போனாலுமே அங்கேயும் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இங்கே இந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் வருவாங்க இல்லையா, அதனால் அவ்வளோ கூட்டம் இருந்தது. நாங்கள் 50 ரூபா டிக்கெட்டில் தான் போனோம். இருந்தாலுமே அவ்வளோ நேரம் ஆச்சு. சாமியை பார்த்துட்டு வெளியே வரதுக்கு எங்களுக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. நாங்கள் அப்போ தான் நினச்சிக்கிட்டோம், ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லையா. இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். எங்களுக்கு க்யூவில் நிற்கிறதே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் அவ்வளோ நேரம் க்யூவில் நின்று போக சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் கிட்ட போக போக பார்த்திங்கன்னா மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது.
நாங்கள் உள்ளே போனால் வீடியோ எடுக்க விடுவாங்களோ விட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்தே தூரமாக ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிட்ட போக போக பார்த்திங்கன்னா அதெல்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை. அதனால் அவ்வளோ அழகாக வீடியோ எடுத்திருந்தோம். சாமியும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நின்று நாங்கள் ரசித்து நல்லா வேண்டி கும்பிட்டுட்டு வந்தோம். கிட்ட போனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற வேலைலாம் என்னோடய வேலை கிடையாது, பசங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த சாமி பார்க்குறது தான் தோணுச்சே தவிர வீடியோ எடுக்கவே தோணலை. அப்புறம் அவள் தான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டே வந்தாள். உள்ளே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிட்ட போக போக அவ்வளோ நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. கிட்ட போக போக பொறுமையாக தரிசனம் பார்க்க விட்டாங்க. அதே மாதிரி நார்மல் டைமில் வரும்போது இங்கே ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு ஏதாவது கதை சொல்லுவாங்களாம். இப்போ கூட்டம் அதிகமாக இருக்கிறதால அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நல்லபடியாக தரிசனத்தை முடிச்சுட்டு இந்த வருஷம் எப்படிலாம் இருக்கணும், இனி வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கணும்னு கடவுள்கிட்ட நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். 12 மணிக்கு க்யூ நிற்க ஸ்டார்ட் பண்ணோம். வெளியே வரும்போது 2:10. அதனால் ஒரு 10 நிமிஷம் தான் அங்கே உட்காந்துருந்தோம். உடனே நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே நல்ல பசி. ஆனால் என்னென்னா எல்லாரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி கொண்டு வரல. அப்பாவுக்கு செஞ்சதில் மீதி இருந்ததில் கொஞ்சமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் ஆளுக்கு 2 வயசு சாப்பிட்டு அந்த பசி கொஞ்சம் அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஏன்னா அது கிராமன்றதுனால பக்கத்தில் எதுவும் ஹோட்டல் எதுவும் கிடையாது. அதனால் கொஞ்சம் தூரம் நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். இவ்வளோக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா எங்கள் கூட வரல, கார்லேயே தான் இருக்கார். ஏன்னா இங்கே இவ்வளோ கூட்டத்தை பார்த்த உடனே நாங்கள் அவரை கார்லேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஓகே, அவரும் எங்கேயுமே வெளியவே போகிறது கிடையாது. ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா, அதனால் எங்கள் கூட கிளம்பி வந்துட்டார். நாங்களும் கூப்பிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு கோயில் இருக்குது, அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வேண்டான்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா மறுநாள் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது. இதுவே போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தால் தான் காலையில் எழுந்திரிச்சு போக முடியலையா. அதனால் இங்கே மட்டும் நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் டே நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி வரப்போகிற நாட்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.